இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இந்த புனித வாரத்தினுடைய முப்பெரும் விழாக்களை நம்ம தொடங்க இருக்கிறோம். ட்ரீடும், த ஹோலி ட்ரீடும் அப்படி என்று சொல்லுவார்கள். அன்பு மிக்கவர்களே, பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகிற மாண்டி தேர்ஸ்டேவை தான் ஆண்டவரினுடைய கட்டளையை நிறைவு கூறுகிற ஒரு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். இந்த மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன் அப்படி என்று சொன்னாலே 3 விழாக்களுடைய நினைவை நம்ம கொண்டாடுகிறோம். முதலாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய ஒரு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இரண்டாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிக்குருத்துவத்தை நிறுவிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். மூன்றாவது, உங்களுடைய குருவும் போதகரும் ஆண்டவருமாகிய நானே இதை உங்களுக்கு செய்தேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அன்பு கட்டளையை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு நாளை நினைவு கூறுகிற ஒரு விழாவாகத்தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, உங்களுடைய பங்குகளில் இருக்கிற பங்கு தந்தையர்கள், குருக்கள், துறவரத்து குருக்கள், இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஜெபிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வாக்களிக்கப்பட வேண்டிய அருமையான ஒரு நாள். ஆகவே உங்களுடைய பங்கு தந்தைகளுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்து அவருக்கு நன்றி கூறுங்கள், இப்படிப்பட்ட ஒரு குருவானவரை உங்களுக்கு இறைவன் கொடுத்ததற்காக. அன்புமிக்கவர்களே, இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சொன்னேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் பல நூற்றாண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அழுகுரலை கேட்ட இறைவன், அவர்களுடைய கண்ணீரை கண்ட இறைவன் அவர்களை மீட்கும் பொருட்டு அவரே ஏறி இறங்கி வந்து மோயிசனை அழைத்து மோயிசின் வாயிலாக தன்னுடைய மக்களை மீட்பதற்கான ஒரு மீட்பின் திட்டத்தை கொடுக்கிறார். அந்த மீட்பின் திட்டத்தின்படி மோசே எகிப்தில் இருக்கிற பார்வோன் அரசனிடத்தில் சென்று தன்னுடைய மக்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார் என்கிற அந்த வார்த்தைகளை அவன் மதிக்கவில்லை. மாறாக அவரிடத்தில் அடையாளங்களை கேட்கிறான். ஆண்டவருடைய உதவியால் மோசே மொத்தமாக 9 அடையாளங்களை அவனுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த அடையாளங்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்வன் பிறகு கொஞ்ச நேரத்தில் மனம் மாறி விடுகிறான். காரணம், இந்த இஸ்ரேல் மக்களை விட்டால் தனக்கு வேலை செய்வது யார் அப்படி என்கிற ஒரு அச்சத்திலும், அதே நேரத்தில் அவர்களை விட்டுவிட மனம் இல்லாததாலும் 9 எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டாலும் பார்வன் கடைசி வரையில மனம் இறுகியவனாகவே இருக்கிறான். கடைசியில தி அல்டிமேட் ஸ்ட்ரைக் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது போலதான் எகிப்தியரின் குடும்பங்களில் இருந்த தலைப்பேரான குழந்தைகள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதை கண்டு அஞ்சி நடுநடுங்கிய பார்வோன் கடைசியாக இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறான். இந்த கடத்தலை, இந்த விடுவித்தலை, இந்த புது வாழ்வு பெற்றதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் பாஸ்கா அப்படி என்றால் கடத்தல் என்பது பொருள். இஸ்ரேல் மக்கள் எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து சென்றதை இந்த பாஸ்கா விழாவாக கொண்டாட அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த பாஸ்கா விழாவில் மாசு மறுவற்ற ஒரு செம்மறி ஆட்டுக்கிடாய் பலியிடப்பட வேண்டும் என்பதையும், அந்த இரவில் அவர்கள் புளியாத அப்பத்தை உண்ண வேண்டும், கசப்பு கீரைகளை அவர்கள் உண்ண வேண்டும், மிதியடிகளை அணிந்து கொள்ள வேண்டும், கைத்தடிகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும், இடைக்கச்சியை அவர்கள் அணிந்திருக்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே அவர்கள் உடனடியாக கடந்து செல்ல வேண்டும். காரணம், ஆண்டவர் அவர்களோடு உடனிருக்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் உடனடியாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த பாஸ்கா விழா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்தியது. அந்த இரத்தத்தை அவர்களுடைய கதவு நிலைகளில தொளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது எப்படி புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்களுக்காக தூய்மையான மாசு மறுவற்ற செம்மறியான இயேசு நமக்காக பலியிடப்பட்டாரோ, அதே போல அந்த ஆட்டுக்கிடாய்கள் மாசு மறுவற்ற இரத்தத்தை குறிக்கிறது. இரத்தம் என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில உயிரையும் வாழ்வையும் குறிக்கிற அந்த குறியீடு. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த பாஸ்கா விழா என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம், மையம். அதை வைத்து தான் அவர்களுடைய வரலாறு, அதை வைத்து தான் அவர்களுடைய இறையில், அதை வைத்து தான் அவர்களுடைய எதிர்நோக்கு அமைந்திருக்கிறது என்பது உண்மையாகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இந்த கடத்தல், இந்த பாஸ்கா விழா எவ்வளவு முக்கியமானதோ யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கும், அதே அளவுக்கு புதிய இஸ்ரேலான நமக்கும்
முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விழாவை நாமும் கொண்டாடுகிறோம். இந்த பாஸ்கா விழாவில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை நமக்கு ஏற்படுத்திய அந்த முதல் நிகழ்வைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டார் என்றால் தன்னுடைய நினைவை தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் அப்பத்தின் ரசத்தின் வாயிலாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த 2வது வாசகத்தை நம்ம வாசிக்கிற நேரத்தில் அதில் உள்ள வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம திருப்பலியில பயன்படுத்துகிற வசீகர ஜெபத்தில் நம்ம பயன்படுத்துகிற இயேசுவின் வார்த்தைகளாகத்தான் திருத்தூதர் பவுல் எழுதிய அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம பயன்படுத்துகிறோம். திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், நான் பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று. இறைவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் நமக்கு ஒப்படைப்பதாக கூறுகிறார். கற்றுக்கொண்டதை அல்ல, பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு கொடுப்பதாக நமக்கு கூறியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியில் மட்டும்தான் இந்த பாதம் கழுவும் சடங்கு மற்றும் இந்த நற்செய்தியில் மட்டும்தான் இந்த நற்கருணை பற்றின சிறப்பான கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 வாசகங்களையும் நம்ம கவனிக்கிற பொழுது இந்த 3 விழாக்களுடைய மைய கருத்துக்கள் நமக்கு புலப்படுகின்றன. முதலாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உணவை நினைவாக விட்டு சென்றிருக்கிறார் என்றால், உணவு என்பது அரசனுக்கும் ஆண்டிக்கும் பொதுவானது. உணவு என்பது நாம் பார்க்கக்கூடிய வகையில் கையில் உணரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை உட்கொள்கிற பொழுது நம்முடைய உயிராகவும் ஆற்றலாகவும் மாறி போகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதுபோல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை தன்னுடைய நினைவாக விட்டு சென்றிருப்பதற்கான காரணம் அவருடைய அன்பின் உச்சபட்ச ஒரு வெளிப்பாடு என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, புராட்டஸ்டன்ட் மற்றும் பிரிவினை சகோதரர்கள், பெந்தகோஸ்தே சகோதரர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நற்கருணை என்பது வெறும் நினைவு மட்டும்தான், வெறும் அடையாளம் மட்டும்தான். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நற்கருணை என்பது இயேசு அதில் உயிரோடும் இரத்தத்தோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு குருவானவர் கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆமேன் அப்படி என்று கிறிஸ்துவையே உடலாக நம்முடைய ஆன்ம நம்முடைய உடல் உணவாக உட்கொள்கிற அந்த அற்புதம் நிகழ்வது கத்தோலிக்க திருச்சபையில மட்டும்தான். பல நற்கருணை அதிசயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். மிக சிறப்பான விதத்தில் 1387வது ஆண்டு சியன்னா நகரத்தில் ஒரு குருவானவர் நோயாளியை சந்திப்பதற்காக செல்கிறார். அவருக்கு நற்கருணை எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த குருவானவருக்கு நற்கருணை மீது நம்பிக்கை இல்லை. ஏனோ தானோ என்று முறையாக வைக்க வேண்டிய அந்த நற்கருணை பேழை, சிறிய நற்கருணை பேழையில நற்கருணை வைத்து எடுத்து செல்லாமல் தன்னுடைய ஜெப புத்தகத்தில் நற்கருணை வைத்து மூடி எடுத்து சென்று நோயாளி இடத்துல சென்று அதை பிரித்த பொழுது அந்த ஜெப புத்தகத்துல வைக்கப்பட்டிருந்த நற்கருணை சதையாகவும் இரத்தமாகவும் மாறியிருந்ததை கண்டு அதிர்ந்த அவர் பிறகு மடத்திற்கு ஓடி வந்து அங்கே இருந்த புனித சீமோன் பிதார்த்தி என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதர் இடத்துல இதை கொடுத்து அதற்கு பிறகு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையால் இது உண்மையாகவே நற்கருணையினுடைய புதுமை என்று உலகெங்கும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றளவும் அது ஒரு அழகான நற்கருணை பேழையில வைத்து பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, 1225வது ஆண்டு போர்ச்சுகல் தேசத்துல தன்னுடைய கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான். தன்னோடு அவன் இருக்கவில்லை. எப்படியாவது தன்னுடைய கணவனை மறுபடியும் தன்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மந்திரக்காரியிடம் சென்று அறிவுரை கேட்க, அந்த மந்திரக்காரி இந்த இளம்பெண்ணிடம், நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்று நற்கருணை பெற்று என்னிடம் கொண்டு வா, அதை வைத்து நான் மாந்திரிகம் செய்து உன் கணவனை உனக்கு மறுபடியும் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த மாய வார்த்தைகளை நம்பி திருப்பலியில பங்கு பெற்று நற்கருணையை பெற்று அதை தன்னுடைய தலையில் உள்ள முக்காடில் மறைத்து வைத்து செல்கிறாள் அந்த இளம்பெண். வழியில சென்று கொண்டிருந்த நேரத்துல தலையிலிருந்து ரத்தம் வழிவதை கண்ட பலர், உன்னுடைய தலையில் ஏதோ ஏற்பட்டு இருக்கிறது, உடனடியாக மருத்துவரை பார் என்று சொல்ல,
இதை கண்டு அஞ்சி அந்த பெண்மணி வீட்டிற்கு சென்று தன்னுடைய முக்காடை எடுத்து அந்த நற்கருணை எடுத்த நேரத்தில் அந்த நற்கருணை சதையாக மாறி அதிலிருந்து இரத்தம் வடிவதைக் கண்ட அந்த பெண் அஞ்சி நடுநடுங்கி தன்னுடைய கணவனிடத்துல தன்னுடைய இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். இரவு முழுவதும் கணவனும் மனைவியும் அந்த நற்கருணையை ஆராதித்து வணங்குகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து வானதூதர்களும் ஆராதித்ததாக அவர்கள் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆயரிடத்துல அந்த இரத்தம் வடிந்து கொண்டிருந்த அந்த நற்கருணை கொண்டு சேர்த்த பொழுது அதை ஆயர் ஆராய்ந்து இன்றளவும் அது ஒரு நற்கருணை புதுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றளவும் வருடத்திற்கு இருமுறை அந்த நற்கருணையிலிருந்து இரத்தம் கசிகிறது என்பதை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த 2 நற்கருணை புதுமைகளையும் நான் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில ஆண்டவர் உண்மையாகவே பலியிடப்படுகிறார். அவர் உயிரோடும் சதையோடும் நம்முடையத்துல பிரசன்னமாக இருக்கிறார். அதை நம்பியவர்களாய் விசுவசித்தவர்களாய் நற்கருணையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறவும், நற்கருணையை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொண்டாடவும், நற்கருணையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வாழ்வாக்கவும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் நமக்காக கூறியிருக்கிறார். ஆகவே வாழும் நற்கருணை பேழைகளாய் மாற இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். 2வது ஒரு நினைவாக அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு நாள். இன்றைக்கு உங்களுடைய குருக்களுக்காகவும் பங்கு தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்க, அவர்களை வாழ்த்த முடிவெடுக்கிற ஒரு அழகான ஒரு நாளாக நான் கருதுகிறேன். அன்புமிக்கவர்களே, குருக்கள் வானத்திலிருந்து குதிப்பதில்லை. உங்களை போன்ற ஒரு குடும்பங்களில் இருந்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே மனித பலவீனங்களோடும் மனித தன்மையோடும் இருக்கிற நேரத்தில் அவர்கள் செய்கிற நன்மைகளுக்காக பாராட்டி, அவர்கள் முன்னெடுக்கிற நல்ல காரியங்களில் அவர்களோடு உடனிருந்து, சின்ன தவறுகள் செய்கிற நேரத்தில் அவற்றை சுட்டி காண்பித்து அவர்களோடு உடனிருக்க திருச்சபையை கட்டி எழுப்ப இறைவன் உங்களை தூண்ட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, குருக்கள் அர்ச்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். 1 சாமுவேல் 24-26 அதிகாரத்துல தாவீது அரசர் சவுல் அரசரை கொல்லாமல் விடுவதற்கு காரணம், அவர் அர்ச்சிக்கப்பட்டவர். அர்ச்சிக்கப்பட்டவர் மீது கை வைத்து விட்டு குற்றமற்றவனாக இருப்பவன் எவன் அப்படி என்று சொல்லி அர்ச்சிக்கப்பட்டவர்கள் மீது நம்முடைய வார்த்தையாலும் அல்லது நம்முடைய செயல்களாலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது ஒரு நினைவாக, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய போதகரும் உங்களுடைய ஆண்டவருமான நானே இதை உங்களுக்கு செய்திருக்கிறேன், உங்கள் பாதங்களை கழுவிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும், ஒருவரை மன்னிக்க வேண்டும், ஒருவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்கிற அன்பு கட்டளை கொடுத்த ஒரு நினைவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனித அகுஸ்தினார் சொல்லுவார், லவ் அண்ட் டூ வாட் யூ வாண்ட் அப்படி என்று சொல்வார்கள். உண்மையான அன்போடு நாம் செய்கிற எல்லா செயல்களுமே உன்னதமாக இருக்கும். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழா என்பது அன்பின் பெருவிழா. ஆகவே அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக தந்தையாகிய கடவுள் கொடுக்கிறார். அன்பின் வெளிப்பாடாக தன்னையே இந்த உலகிற்கு உணவாக கொடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீங்காத நினைவாக நற்கருணையையும் பணி குருத்துவத்தையும் அன்பு கட்டளையும் கொடுத்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக ஏற்று அவருடைய பிம்பங்களாய் அவருடைய பதிலிகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.